श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् முதல் அத்தியாயம் 4வது கண்டத்தில் ரொம்ப முக்கியமான மந்திரம் 10வது மந்திரத்துடைய விசாரணை. 7வது மந்திரத்திலோ வித்யா சூத்திரம் உடைய பாஷ்யம் கேட்டோம். அதுக்கு பிறகு கடந்த வகுப்புல இந்த 10வது மந்திரத்தில் அவித்யா சூத்திர பாஷ்யம் கூடவே சுவாமி பிருத்திய நியாயம். சுவாமி பிருத்திய நியாயம் எங்க வரைக்கும் யாருக்காக சமர்த்தனை செய்யப்பட்டது, ப்ரப்போஸ் செய்யப்பட்டது. அதனால அதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இல்லைன்னா ப்ரீ ஸ்டெப் தென் லேட்டர் ஸ்டெப் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அவித்யா சூத்திரமான தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்காதவன் என்ன பண்ணுவான், பார்க்கிற தேவதைகள் எல்லாத்தையும், தெரிஞ்ச தேவதைகள் எல்லாரையும் வழிபட்டுட்டு அவங்க வேறே நான் வேறேன்னு பாவத்தோட யார் இருப்பானோ அவனு அவிவேகி, அஜ்ஞானி, சன்னவேத அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் தேவானாம் பசு அனே அந்த வாக்கியம் கூட ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம எல்லாம் விசாரிச்சோம். இனிமே வரப்போற இன்னைக்கு 11வது மந்திரத்திலிருந்து இந்த கண்டத்துடைய கடைசி வரைக்கும் அந்த அவித்யா சூத்திரத்துடைய இல்லை இந்த தேவானாம் பசு அனே வாக்கியத்துடைய விவரணம் தான், வியாக்கியானம் தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா வியாக்கியானம் உபனிஷத்து நேர நம்ம படிச்சுன பச்சையா பேசுன மாதிரி அப்படி பேசாது. சரியா? பார்க்கலாம் என்ன சொல்ல போறதுன்னு. 11வது மந்திரத்தை படிக்கிறேன். பிரம்மவா இதமக்ர ஆசீத் ஏகமேவ ததேகம் சன்னவ்யபவத் தத் ஸ்ரேயோ ரூபம் அத்யஸ்ருஜத் க்ஷத்ரம் யான்யேதானி தேவத்ர க்ஷத்ராணீந்திரோ வருணः சோமः ருத்ரः பர்ஜன்யः யமः மிருத்யுரீசானः இதி தஸ்மாத் க்ஷத்ராத் பரம் நாஸ்தி. தஸ்மாத் பிராமணः க்ஷத்ரியம் அதஸ்தாத் உபாஸ்தே ராஜசூயே க்ஷத்ரயேவ தத்யசோ ததாதி சைஷா க்ஷத்ரஸ்ய யோனிர்யத் பிரம்மா தஸ்மாத் யத்யபி ராஜா பரமதாம் கச்சதி பிரம்மைவாந்தத உபனிஸ்ரயதி ஸ்வாம் யோனிம் ய உ ஏவ ஏனகம் ஹினஸ்தி
स्वागुं स योनिमृच्छते स पापीयान् भवते यथा श्रेयागं सगं हिगुंसित्वा श्रेयां सगुं हिगुंसित्वा 11வது மந்திரம். யாரு கர்மகாண்டத்தில் விரும்புறான், கர்மகாண்டத்துக்கு அடிமையாயிட்டான், எடிக்ட் ஆயிட்டான் அப்படின்னா அர்த்தம் அதுக்கு அவனு தேவதர்களுக்கு தேவாளுக்கு சேவகன் ஆயிட்டான். இதுதான் உபனிஷத்து சொன்னதை. எப்பெல்லாம் இப்போ கர்மகாண்ட விஷயம், கர்மகாண்டத்துல ஈடுபடுற அதுக்கு எடிக்ட் ஆன இவன் தேவதர்களுக்கு சேவகன். அப்படின்னா கர்மகாண்டவன் சொன்னாவே அந்த டாபிக்ல வர்ண ஆசிரம தர்மங்கள் வரணும். வர்ணாசிரம தர்மம் அது விபஜனை இல்லாம கர்ம காண்டம் பத்தி பேச முடியாது, சரியா? அதனால உபனிஷத்து அந்த வர்ண சிருஷ்டி பத்தி பேச விரும்பி, வர்ண சிருஷ்டி, ஆசிரமம் பத்தி இல்லைங்க, முக்கியமா வர்ண சிருஷ்டி பத்தி பேச விரும்பி இப்போ 11வது மந்திரத்துல அந்த விஷயத்தினை விவரிக்கிறது. வர்ண சிருஷ்டி திடீர்னு எதுக்கு இப்பதான் வித்யாசூத்திரம் அவித்யாசூத்திரம் அங்கே முடிஞ்சிச்சே புரிஞ்சிச்சே அப்படின்னு நினைக்க கூடாது. 6வது மந்திரத்தில் உபனிஷத்து முன்னாடியே பார்த்தோம். அங்க என்ன சொல்லிருக்கு? அக்னியுடைய சிருஷ்டி, பிரஜாபதி பிரம்மா அக்னின்னு சிருஷ்டி பண்ணார் முதல். இந்த உபனிஷத்துல இந்த கான்டெக்ட்ல சிருஷ்டி விஷயம் சொல்லும்போது அப்புறம் அதையும் பார்த்தோம். அவர் எப்படி அவரோட வாயில கை வச்சு அப்படி கிடைக்கிட்டா அக்னி உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அபியமந்தத அப்படின்னு சொல்லி இப்போ உபனிஷத்து அங்க அக்னி சிருஷ்டி வரைக்கும் தான் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் டைவர்ஷன் ஆகி வேற விஷயத்துக்கு வந்தது. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அக்னி சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்போ அங்க நிறுத்தினது இங்க தொடங்கிறது புரிஞ்சுக்கணும், சரியா? என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் அக்னி தேவத்தை உருவாயிடுச்சு. அக்னி தேவத்தை அவர் அக்னி தேவத்தையே முதல் உபனிஷத்து இந்த வர்ணங்கள் అనేది மனுஷாளுக்குள்ள மட்டும் இல்ல, தேவாளுக்குள்ளயும் இருக்கு. தேவாளுக்குள்ளயும் பிராமண கத்திரிய வைசிய சூத்ர வர்ணங்கள் இருக்குன்னு சொல்றது. ஏன்னா அங்க இல்லைன்னு இங்க வராதே, இங்க இருக்கிறது தான் அங்க, அதுக்கு கரஸ்பாண்டன்ட் இதுதான் இங்க, இதுக்கு கரஸ்பாண்டன்ட் ப்ரிசைடிங் டேட்டிஸ் தான் அங்க. அப்போ வர்ண விவரணம் அங்கே என்ன ஆச்சு? இந்த அக்னி தேவதைய தேவ பிராமணன் ஆயிட்டாரமா, தேவ பிராமணன் ஆயிட்டாரு. அதனாலதான் ரிக்வேதத்துல முதல் ஆரம்பமே முதல் மந்திரம் அக்னிமீடே புரோஹிதம் யக்ஞஸ்ய தேவ மிருத்விஜம் அப்படின்னு வரும். ரிக்வேதம் ஆரம்பம் அந்த அக்னினி புரோஹிதனை நான் வச்சுக்கிட்டு நினைச்சிட்டு அவருக்கு வணங்கரும். அந்த ரித்விக்னா பூஜாரி, வாத்தியார். அக்னிம் ஈடே நமஸ்காரம் பண்றோம், வணங்குறோம். புரோஹிதனாரி பிராமணன். அதனால அக்னி தேவத்தையும் தேவ பிராமணன் ஆயிட்டார். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த லோகம் பத்தி பேசல, தேவ பிராமணன். இந்த மந்திரம் இப்ப படிச்சோமே, அதுல முதல் வார்த்தை பிரம்மானி தொடங்கிச்சு. இந்த இடத்துல பிரம்மா அப்படின்னா அர்த்தம் அந்த பிராமணன் போஸ்ட்ல இருக்கிற அந்த அக்னின்னு பத்தி சொல்றீங்க. அதே பிரம்ம வார்த்தை பல இடத்துல வேற வேற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இப்போ பிரம்மன்னா தேவ பிராமணனா இருக்கிற அந்த அக்னினி பத்தி சொல்றது.
அந்த தேவ பிராமணன் அப்புறம் என்ன பண்ணாரு? ஆஹ், பிராமணன் அவர் மட்டும் இருந்தா வேற எந்த ஒரு காரியமும் பண்ண முடியல. வேற எந்த ஒரு அவரா மட்டும் இருந்து அப்படின்னா பிராமணனா மட்டும் இருந்து என்ன பண்ணுவார் பிராமணன்? அவன் புரோகிதம் பண்ணணும்னு யாராவது கூப்பிடணும், அவன் பண்ணி வைக்கணும், எஜமானி இருக்கணும். அப்போ என்ன நினைச்சாரு? நான் வேற வர்ணங்களை அவங்களை கூட நான் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. யாரு? இந்த அக்னி தேவதை, அக்னி பிராமணன், தேவ பிராமணன். வேற யாருமே இல்லாதனால வேற வர்ணங்களை கூட தான் உருவாக்கணும். ஏன்னா தானா ந வியபவத்து அன்னைக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு அங்க. அப்படின்னா முதல்ல அந்த 11வது மந்திரத்துல ஒன்றும் பண்ண முடியல. ஐ கான்ட் டூ எனி திங் அலோன் பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? அக்னி தேவத்தை க்ஷத்திரியகன்னு உருவாக்கிட்டாரு. க்ஷத்திரியகன்னு உருவாக்கிட்டாரு. யார் இந்த தேவ க்ஷத்திரியர்கள்னா ஒரு லிஸ்ட் கொடுக்கறது உபனிஷத்து. அதுல ஒரு 8 பேர் சொல்லிச்சு. இந்திரஹ, வருணஹ, இந்திரன், வருணன், சோமன், ருத்ரன், பர்ஜன்யஹ, யமஹ, மிருத்யுஹு, ஈசானஹ. 8 தேவக்ஷத்திரியர்கள். இந்த இடத்துல ருத்ரஹான்னு சொல்லும் போது நம்ம பொதுவா பரபிரம்ம பரமாத்மா மாயா சகித ஈஸ்வரனே மூணா காணப்படும் போது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொன்ன அந்த மகேஸ்வர அந்த ருத்ரனை பிரம்மா விஷ்ணு ருத்ரானே அந்த ருத்ரன் நீங்க எடுத்துக்கூடாது. சரியா? அப்புறம் இந்த ஒரு இப்ப இந்த 8 பேரு இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இவங்க ராஜான்னா எப்பவுமே பல பேருக்கு அவர் லீடர் தானே. அந்த நாடு பெரிய நாடு. அப்போ இந்திரனுக்கு கீழே இந்திரன் யாராருக்கல்ல ராஜா. அப்படி இவங்க எல்லாரும் தனித்தனி ராஜ்யங்களை அவங்க கீழே சில பேர் இருக்காங்க. சரியா? அப்படின்னா ஒரு தனிப்பட்ட குரூப் ஆஃப் பீயிங்ஸ்னு இவங்க ரூல் பண்றாங்க. அப்புறம் அந்த தேவ பிராமணனான அக்னி முதல்ல சொல்லணும் நானும், இது நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறது இல்லை. நமக்கு இங்க பிரம்ம வித்தை இல்லை இதுல. அதனால கொஞ்சம் அப்படியே ரஃபா டோட்டல் மீனிங் சொல்றோம். எங்கெங்கெல்லாம் அதுல ஒன்று நமக்கு சைட் பாயிண்ட்ஸ் சம் கரோலரிஸ் இருக்கிறதோ அதையும் எடுத்துக்கிறோம். அது மட்டும் ஹைலைட் பண்றேன். பிளஸ் நடுவில் ஏதாவது முக்கியமான மந்திரம் வந்துச்சுன்னா பதத்துக்கு அர்த்தம் சொல்றேன். சரியா? இந்த அக்னி பிராமணன், தேவ பிராமணன் இது அக்னின்னு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணாரு? இந்த க்ஷத்ரியாடின எல்லாத்தையுமே அவர் பிளஸ் பண்ணார். ஏன்னா அவர் தான் என்ன சிருஷ்டி பண்ணாரு, பிளஸ் பண்ணார். எப்படி பிளஸ் பண்ணாருன்னா 2 விதமா பிளஸ் பண்ணிட்டாரம்மா. ஒண்ணு நியாமக சக்தி. நியமக சக்தின்னா என்ன சொல்றது, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பலம். ஸோ க்ஷத்திரியன் பொதுவா பலம் இவங்களுக்கு இருக்கட்டும். அப்புறம் கீர்த்தி, எஸ்எஸ் கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணார். இவங்க ரொம்ப பலசாலிகளா இருக்கட்டும், இவங்களுடைய நல்ல பேரு புகழ் இருக்கட்டும் அப்படின்னு தேவ பிராமணனான அக்னி பிளஸ் பண்ணார். அதுக்கப்புறம் மரோ விஷயம் உபனிஷத்து சொல்றது என்னமா, அந்த க்ஷத்திரியன் உருவாக்குனது தேவ க்ஷத்திரியன்னு அக்னி பிராமணன். அப்ப என்ன சொல்றாரு? அந்த க்ஷத்திரியனான அந்த க்ஷத்திரிய தேவக்ஷத்திரியனுக்கு தேவ பிராமணன் இருக்கிற அக்னி நானும் கூட உங்கள்னால ரூல் படணும், நானும் உங்களுக்கு கீழே தான் இருப்பேன், உங்க லிஸ்ட்ல ரூலிங், நீங்க ரூல் பண்றவங்க லிஸ்ட்ல நானும் இருப்பேன் அப்படின்னு அவர்னு சேர்த்துக்கிட்டாரு. ஓகே? அப்படின்னா these Kshatriyas, Deva Kshatriyas have got the power to rule even the Brahmana. அப்படின்னு யாரு அக்னி இந்த க்ஷத்திரியன் உருவாக்கிட்டார் அவரே கொடுத்தாரு. நீங்க அப்படி என்ன கூட உங்க லிஸ்ட்ல இருக்கு, நான் உங்களுக்கு கீழே தான் இருப்பேன்.
அப்படின்னு அதிகாரம் கொடுத்தாரு அவங்களுக்கு. இது எப்படின்னா அதுக்கு உதாரணம் கொடுக்கறது உபனிஷத்து. அங்க ராஜசூய யாகம் பண்ணும்போதும் பிராமணன் ராஜான்னு மேல உட்கார வச்சு பிராமணன் கீழே உட்கார்ந்துட்டு ராஜாக்கு பூஜை பண்ணுவாராம். இது ஜெனரல்லா பிராமணன் எல்லாரும் பூஜை பண்ண நமஸ்காரம் பண்ண, பிராமணன் வேற வர்ணங்கள் அவங்களுக்கு பண்றது. ஆனா ராஜசூய யாகம் ஏன் அந்த இடத்துல அது வேற கரெக்டா சொல்றது. அதஸ் அதஹ அதஸ்தாத் உபாச, அதஸ்தான கீழே உட்கார்ந்து. மந்திர புஷ்பத்துல 2 பக்கம் பார்த்து இருக்கு. அதஸ்தாத் கீழே உட்கார்ந்துட்டு அப்படி அப்படின்னா அவரே தெய்வ பிராமணன் அக்னியே அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டு அவங்களை கௌரவிக்கிறார். இதுதான் ஒரு நமக்கு வேல்யூ. நான் தான் உனக்கு பொசிஷன் கொடுத்து உனக்கு அதிகாரம் கொடுத்து நான் தானே அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் திரஸ்காரம் பண்ணி அகௌரவமா பார்க்க கூடாது. அதனால அவங்களுக்கு கௌரவம் அவரே கௌரவிக்கிறார். அதஸ்தாத் உபாஸ்தே. ஏன்னா அப்படி அப்போதான் நான் கொடுத்த அந்த அதிகாரத்துக்கு வேல்யூ இருக்கும். நானே கொடுத்த அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு அப்புறம் வேல்யூ இல்லாம இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சுவாமிஜி விஷயம் எடுத்துட்டாலும் வேற பரமார்த்தானந்த சுவாமி சொன்னாரு. தயானந்த சுவாமி இப்படித்தானே அவரு படிச்சாரு. முதல்ல நம்ம சுவாமிஜி பத்தி சொல்றேன். சுவாமிஜி பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்கியமா ஜென்ட்ஸ்னு எல்லாருமே மகாத்மா மகாராஜ் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அவர்கிட்ட சன்னியாசம் வாங்கினா வேற சுவாமிஜின்னு கூட மகாத்மாஜி வாங்க சாப்பிடுவாங்க இப்படிதான் கொடுத்தாரு. ஸ்திரீகள் என்னன்னா அம்மான்னு கூப்பிடுவாரு இல்லையா? இல்ல மகாராணின்னு சொல்லுவாரு. ஆனா மகாராணி சில இடத்துல ஜோக்கா சொல்லும் போது வேற மாதிரி இருக்கு. மகாராணி புரிஞ்சுக்க மாட்டேன். அப்போ கூட கௌரவம் தான். மகாராணி மகாராஜான்னு சொன்னா அப்ப மகாராணி தானே சொல்லணும். இல்ல சும்மா அம்மான்னு கூப்பிட்டாவே அதுக்கு எவ்வளவோ மதிப்பு இருக்கு. அது வேற எல்லாத்துக்கும் மீறி இருக்கு அதுல. அது புரிஞ்சு அவங்களுக்கு அம்மான்னு கூப்பிட்டாவே. இட்ஸ் நாட் எ நார்மல் வேர்டு ஃபார் அஸ். இங்கிலீஷ்ல மதர் டிரான்ஸ்லேட் பண்ற சிம்பிள் வேர்டு இல்லை நமக்கு பொறுத்த வரைக்கும். சரி, இப்படி ஏன்னா அப்போ எல்லாத்திலும் ஆத்மா இருக்கு, பிரம்மம் இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லும் போது முதல்ல அடுத்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு என்ன குறைகள் இருந்தா கூட நானும் அவங்க அந்த குறைகள் பார்க்காம நான் நேசிக்கணும் ஏத்துக்கணும்னு சொன்னா முதல் நான் அவங்கள உன்னத ஸ்தாயில வச்சு பார்த்து பழகணும். அப்ப எனக்கு உள்ள கான்ஃபிளிக்ட் வராது. குறைகள் இருக்கு, நானும் அவங்கள வேற திருஷ்டில பார்க்கும் போதும் அப்போ அது சொல்லப்படுகு அப்படி சொல்லுன்ற இல்லையா? அங்க என்ன ஆயிடுச்சு, தயானந்த இவங்க அவங்க கோர்ஸ் பண்ணி படிக்கும் போது சுவாமி பரமார்த்தம் அந்த ஒரு குரூப் அந்த ஏஜ் அப்போ எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் அதுல கூட வயசு டிஃபரன்ஸ் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? எல்லாரும் ஒரே டேட் ஆஃப் பர்த் கரெக்டா 3.5 இயர்ஸ்ல இந்த உள்ளதான் எல்கேஜில அட்மிஷன் அப்படி கிடையாது. ஸோ வயசான சுவாமிகள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க படிக்கும் போது வாடா போடா இப்படி கூப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெரியவங்களன்னா சின்னவங்களன்னு எங்கடா போறேன் இப்படி எல்லாம் இதுதானே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிளாஸ்மேட்ஸ் படிக்கிறது. சுவாமிகள் எல்லாரும் சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இப்போ நம்மளை நம்ம எப்படி கூப்பிட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை சிந்தனை நடந்துட்டு இருக்கும் போது அது எப்படியோ தயானந்த சுவாமிக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் நாம நிறைய இவருக்கு பரமானந்த சுவாமிக்கு வர சொல்லி அது பண்ணி இது பண்ணி இப்படி எல்லாம் முதல்ல இருந்தே சொல்லுவார். படிக்கும் போதுல இருந்து பிரம்மச்சாரி இருக்கு
அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கூட இவர் அங்க நிறைய நாள் இருந்திருப்பாரு. இல்லைன்னா போனா சரி. அவர் சுவாமி இங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கூப்பிடுறது வேற. அப்படின்னு ரொம்ப மோசமா கூப்பிட மாட்டாரு. ஒரு மாதிரி வாயா உட்காரு, ஏன் நிக்கிறே, ஏன் எங்க போன, ஏன் என்ன ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் கேட்பாரு இல்லையா. ஏதாவது கிளாஸுக்கு வரல, ஏதோ உடம்பு சரி அப்படிலாம். பட் திடீர்னு ஒரு நாள் உள்ள வந்த உடனே சுவாமி இங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா இவருக்கு ஒரு நிமிஷம் பதற்றமா போச்சு. அப்ப புரிஞ்சுக்கிட்டார், இனிமே நமக்கு உள்ள கூட அந்த பிகாஸ் அந்த சந்நியாச ஆசிரமத்துக்கு கொடுத்தது கொடுத்து அவரே ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா என்கிட்ட வாங்கினவங்க தானே ஏன் பசங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரோ. இதுதான் எங்க கருத்து. சரியா? அதனால நம்ம பொசிஷன் கொடுத்தோம், அதுக்கு என்ன, அதுக்கு நம்ம முதல்ல மதிப்பு கொடுக்கணும். அதுதான். அப்புறம் க்ஷத்திரியன் என்ன பண்ணணும்? பிராமணன் எனக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த க்ஷத்திரியனும் அந்த பிராமணனை அனாதரமாவோ அகௌரவமாவோ பார்க்கக்கூடாது. அது சொல்றீங்க உபனிஷத்தை. பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? அப்படி இன்னைக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கூட சொல்றது. க்ஷத்ரியனு வார்னிங் பண்றது மறக்கக்கூடாது. ஏ க்ஷத்ரியா, நீ பிறந்ததுக்கு காரணம் யோனி. அந்த ஆரிஜன் பிராமண தேவ பிராமண அக்னி. அவனுக்குள்ளேருந்து பிறந்த நீ அவனை அகௌரவப்படுத்தலாமா? மதிப்பில்லாம பேசலாமா? ஏன்னா தேவ பிராமணன் தான் தேவ க்ஷத்திரன் கிரியேட் பண்ணது. ஸோ யார் ஒன்று கிரியேட் பண்ணாங்களோ நீ எப்படி அவர் அகௌரவப்படுத்துவே? ஒருவேளை நீ அப்படி அகௌரவப்படுத்திட்டா, இன்சல்ட் பண்ணா, அதையும் சொல்றது, வார்னிங் கொடுக்கறது உபனிஷத்து. பாபி பிராமண் பாப்பியான் பவதி, நீ மகா பாப்பம் செஞ்சவன் ஆயிடுவேன். அந்த வார்த்தை அங்க இருக்கு. தெரியாது. ஏன்னா அவர் உனக்கு அப்பா போல் தெரியும். அதனால இதனால என்ன கருத்து சொல்ல வருது உபனிஷத்துன்னா, ஒருக்காகவும் என் வயசுல உனக்கு மீறி பெரியவங்களா இருக்கிறவங்கன்னு யாருன்னு கூட நீ இன்சல்ட் பண்ணவே கூடாது. அதான் அர்த்தம் நமக்கு எடுத்துக்க வேண்டும். அவர்கிட்ட எத்தனை குறை இருக்கு என்னன்னு இல்லை, வேற ஜாதி ஆனா கூட எல்லாருமே வாங்கோ போங்கோ அப்படிதான் பேசணும். இந்த பக்கம் இந்த கோயம்புத்தூர் சைடு அது ஒரு நல்ல பழக்கம். இங்க எல்லா சின்ன குழந்தை கூட கடைக்கு போனா கூட வாங்க எடுத்துக்குங்கோ இப்படிதான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தை கூட பெரியவங்களும் அப்படி கூப்பிட்டாங்க. நல்ல பழக்கம். ஆனா எல்லா இடத்துல அப்படி இல்லை, சில மாநிலங்களுக்கு போனா அப்படி இல்லை. ஸோ அதுதான் வேல்யூ பெரியவங்கள. அப்போ நமக்கு கருத்து அம்மா அப்பா நமக்கு ஜன்மம் கொடுத்தவங்கள திட்டலாமா, கஷ்டப்படுத்தலாமா, திரஸ்காரம் பண்ணலாமா, ஒரு வேல்யூ நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுக்கு குருவர் பத்தி சொல்லியிருக்க நம்ம சுவாமிஜி அவர்னு பத்தி. அப்புறம் ஜெனரல்ல சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இங்கில்ல ஜெனரல் பாயிண்ட், ஆஜீவம் திரயம் சேவியம். வாழ்க்கைய முடியற வரைக்கும் இந்த மூணுத்துனே சேவை பண்ணிட்டே இருக்கு. சேவிக்கணும்னா கௌரவிக்கணும், நமஸ்கரிக்கணும், மதிக்கணும். வேதாந்தோ குருரீஸ்வர, சாஸ்திரத்தினி குருனி ஈஸ்வரன். எதுக்கு அப்படின்னா, ஆதோ ஞானாப்தையே, முதல்ல ஞானம், குரு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணணும், குரு கிடைக்கணும், குரு தொடர்ந்து டீச் பண்ணணும், உரிமை. அப்போ அதுக்காக நான் அந்த கௌரவத்தோட அப்படியே இருக்கேன். சரி, ஞானம் வந்துச்சு, நீ கூட
குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ, குரு என்ன நிலையில இருக்காரு, நீயும் அப்படிதான் அகம் பிரம்மாஸ்மி அந்த ஞானம் அடைஞ்ச கூட கிருதக்ஞ பஷாத் கிருதக்ஞத்வ நிவృత్తயே அன்கிராட்டிடியூட் பர்சனா நீ இருக்கக்கூடாது. சரி, நீ அதே நிலைக்கு வந்த ஆயிடுச்சு ஞானம், நீ சமம். அவருக்கு என்ன ஞானம் இருக்கோ எனக்கு ஞானம். ஆனா கூட இந்த சரீரம் இங்க இந்த பிரகிருதி உலகத்துல சுத்திட்டு இருக்க வரும்போது எந்த சுவாமி எந்த கோவில் பார்த்தாலும் இப்படி நமஸ்காரம் வைக்க வேண்டியதா, சன்னியாசி கூட வைக்கணும். அதனால இவரு தாசனான்னு கேட்கக்கூடாது. சரீர தர்மம், சரீரம் இங்க இருக்கு அதனால. ஆனா உள்ள ஞானத்துல இருக்கு, ஆனா இங்க பாருங்க. சரியா? அதனால நீ ஒரு கிராட்டிடியூட் இல்லாதவனா இருக்கக்கூடாது. அதை நிவாரணம் பண்றதுக்காக அப்புறம் ஆஜீவம் திரயம் சேவியம். சரி, இதுதான் 12வது மந்திரத்தில் 4 வர்ணங்கள தேவதர்களும் சொல்லல. இன்னும் 2 தான் முடிஞ்சிச்சு. யார் யாரு? தெய்வ பிராமணன் வந்தாச்சு, தேவ கஷத்திரியன் வந்தாச்சு. கஷத்திரிகளும் 8 பேர் பார்த்தோம். அடுத்தது 12வது மந்திரம். சனைவ வியபவத் ச விஷம் அஸ்ருஜத் யான்யேதானி தேவஜாதானி கணஷः ஆக்யாயந்தே வசவோ ருத்ரா ஆதித்யா விஸ்வே தேவா மருத இதி. சின்ன மந்திரம். சரி, பிராமணன் வந்தாச்சு, கத்திரன் வந்தாச்சு, அப்பவும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா இங்க தேவத்தில் கூட ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்கக்கூடாது. சரியா? இங்க விஷயம் என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இது மனுஷ லோகத்துக்கு அப்ளை ஆகும். அதுக்குதான் உபனிஷத்து அங்க நின்று சொல்லி இங்க வருது. அதனால தேவதைகளுக்கு கூட ரிச்சுவல்ஸ் இருக்குமா? அவங்களுக்கு இப்போ பிராமணன் கத்திரனும் அப்புறம் ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்ற போல் இருக்கும். ஆனா நீங்க அப்படி அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க பண்ணுவாங்க, மேபி அவங்களுக்கு வேண்டியது என்னமோ இருக்கு. அவங்களுக்கு இந்த 4 வகையானவங்களும் இருக்கணும். யாரு? பிராமண கத்திரிய வைசிய சூத்ர. அவங்கள காரியம் வாங்குறது கூட அங்கே எதுவும் இருக்கும். சரியா? அப்ப இந்த 12வது மந்திரத்தில் என்ன சொல்றது? தேவ வைஷ்யர்கள் 3வது வர்ணத்தினை உருவாக்கணும். அப்புறம் 13வது மந்திரத்துல தேவ சூத்திரங்களை பத்தி சொல்லும். சரியா? அதையும் சேர்ந்து படிச்சிருக்கலாம். சரி, பரவாயில்ல. ஸோ க்ஷத்திரியர் இருந்தா கூடனும் தேவதைகள் ஒன்றும் பண்ண முடியல காரியம். அவங்களுக்கு சாமான் வேண்டி இருக்கு, பொருட்கள் வேண்டி இருக்கு. ஓகே, அப்புறம் யக்ஞ யாகங்கள் பண்றதுக்கு காமர்ஸ், வைஷ்யர்கள் நேரம் காமர்ஸ். அது பகவத்கீதையில் பகவான் சொன்னார், வாணிஜ்யம் கிருஷி வாணிஜ்யம் வைஷ்ய சுவாவம், அக்ரிகல்ச்சர், ட்ரேட், பிசினஸ், இதெல்லாம் அதோடைய சப்போர்ட் வேணும் இவங்களுக்கு. அதனால உருவாக்கிட்டாங்க. யார் நல்லா உருவாக்கிட்டான்? அல்டிமேட்லி வைஷ்யரோட ஹெல்ப் வேணும்னால ஒரு லிஸ்ட் கொடுக்கறது இங்க. விஷம் அஸ்ருஜத் అని சொல்லிருக்க. விஷம் வைஷ்யன் அர்த்தம். விஷம் இல்ல, விஷம். சங்கர விஷம் அஸ்ருஜத். 8 வசுகள். ஓகே, 8 வசுகள், அஷ்ட வசுகள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், தச விஸ்வதேவர்கள். சங்கரர் இது உபனிஷத்துங்க நம்பர் கொடுக்கல எதுவுமே. ஓகே, பொதுவா நமக்கு தெரிஞ்சது. ஆனா
விஸ்வதேவர்களை பத்தி நம்ம எங்கேயுமே பாகவதம் எங்க படிக்கும்போது கூட சொல்ல. ஏகாதச ருத்ரர்கள், அஷ்டவசுகள், பீஷ்மரை பத்தி சொல்லும் போது அதெல்லாம் சொன்னோம். விஸ்வதேவர்கள் சங்கரர் பாஷ்யத்துல எழுதுறாரு, பத்தனை எழுதுறாரு, எழுதிட்டு ஆர் அநேகமன் எழுதுறாரு. அப்பன்னு எதுவும் ஒரு பெரிய எங்க ரிஃபர் பண்ணிருப்பாரு அவரு. 10 இல்ல அநேகம். వైశ్వదేవం అనేదో ஒன்று பண்ணணும்னு சொல்றதுல காலையில గృహస్థన இந்த విశ్వదేవరికి தான் వైశ్వదేవం అనేది ముండకోపనిషత్తులో కూడా வந்துச்சு. சாதுர்மாசியம், அமாவாசை, பௌர்ணம, வைஸ்வதேவம், சரி விஸ்வதேவர்கள். அப்புறம் 7x7 மருத்கணங்கள், 7 குரூப், ஒரு குரூப்ல 7 மெம்பர்ஸ், 47 மருத்கணாஸ். இவங்க எல்லாருமே கூட வைஷ்யர்களாம, தேவ வைஷ்யர்கள். இவங்கள குரூப்பா டிஃபரெண்டா இருக்காங்க. அதனால சொல்றோம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். பிசினஸ் அப்படிதானே, கொஞ்சம் எல்லாம் நல்ல பெருசான குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆகும். அனில் அம்பானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ரூட்ஸ் சேர்மன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சரியா? அப்போ வைஷ்யர்கள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. 13வது மந்திரம். சனைவ व्यभवत् स சௌத்ரம் வர்ணம் அஸ்ருஜத பூஷணமியம் பூஷணம் இயம் வை பூஷேயகம் இது ஈதகம் சர்வம் புஷ்யதி யதிதம் கிஞ்ச. சரி, நம்ம 3 பேர் இருக்கிறோம், பிராமண, வைஷ்ய, சூத்ர, க்ஷத்ரிய, வைஷ்ய. ஆனா சூத்ரர்கள் வேணும், ஹெல்பர்ஸ் வேணும், ஓகே, லேபர் கம்யூனிட்டி வேணும். அதனால இந்த 11வது மந்திரத்துல சௌத்ரம் அப்படின்னா சூத்ரக, சௌத்ரவர்ணம் அஸ்ருஜத, லேபர் கிளாஸ். உபனிஷத்து யாரு இந்த ஒரே ஒரு பேர் தான் கொடுக்கப்படுது, பூஷா. பூஷா உபனிஷத்து இந்த பூஷா அనే பதத்துக்கு விவரணம் கொடுக்கறது, டிஃபைன் பண்றது. ஜெனரல்லி நமக்கு தெரிஞ்சது பூஷா அనే பதம் எங்க கேட்டோம்? சூரிய நமஸ்கார மந்திரத்துல கேட்டோம். ஓம் மித்ர ரவி சூரிய பானு கக பூஷ்ண हिरण्यगर्भ मरीच सवित्र अर्क भास्कराब्जै नमः. 12 பூஷா உபனிஷத். ஆனா இப்போ அதுக்கு அது இங்க அர்த்தம் இல்லை. என்ன சொல்றதுன்னா, இயம் அப்படின்னா பிருத்திவி வை இயம் வை தேவதா అని கொடுக்கறது. பிருத்திவி అనేది அங்க இல்ல மந்திரத்துல. இயம் வை தேவதா. அப்புறம் இங்க கூட பிருத்திவி అని விவரிச்சா இங்க சாதாரண இந்த மண்ணு பூமி అని எடுக்கக்கூடாது. அப்போ அதுல சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் உபனிஷத்தை டிஃபைன் பண்றது. இயமன்ன பிருத்திவன் ஏன் கொடுக்கிறோம், பூஷான் ஏன் கொடுக்கிறோம்? அந்த 2வது டெபினேஷன் பார்த்ததுனால பிருத்திவி பத்தி சொல்றதுன்னு நமக்கு புரியுது. பிருத்திவனே வார்த்தை, ஆனா நீங்க நினைச்சுக்கிற பிருத்திவி இல்ல, சாதாரண இந்த பூமி பத்தி சொல்லல. என்ன சொல்றதுன்னா, பூஷா இஸ் ஈக்வல் டு பிருத்திவி. எப்படி? சர்வம் புஷ்யதி இதி பிருத்திவி ஆர் பூஷா. சர்வம் புஷ்யதி ஆர் போஷயதி. அந்த பேர்னாலதான் ஆக்சுவலா சூரியனுக்கு கூட பூஷான்னு கொடுக்கப்பட்டது. போஷிக்கிறாருல எல்லாருமே. அப்போ எது சர்வத்தினை போஷிக்கிறதோ அப்படின்னா இங்க சூரியனு கூட ஆகலாம். பட் இது இப்போ இங்க சொல்றது தேவலோகத்துல விஷயம் பத்தி. இப்போ அங்கே அவங்களுக்கு பூமி இல்லையே, இந்த பூமி அங்க இல்லையே. அவங்க எப்படி நிக்கிறாங்களோ என்னமோ
அந்த பூமிக்கு கதை நமக்கு தெரியாது. புராணம் இன்னும் படிக்கணும். படிச்சா இன்னும் கலர் கலரா நல்லா தெரியும். ஆ? ஒரு ஒரு புராணத்துல ஒரு ஒரு விதமா சொல்லியிருக்கு. பாகவதத்துல தமாஷாவை பார்த்தோம். இந்த விருத்தங்கள் தீபங்களை பத்தி சொல்லும் போது பல டிவிஷன்ஸ் கான்டினென்ட்ஸ் இப்போ சொல்றோமா, ஆனா பாகவதத்துல டிவிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஜம்பு தீபம் இதெல்லாம் சொல்றோமா, அது பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. நம்ம எதுவுமே இங்க பார்க்காதது எல்லாம் அங்க சொல்லப்படும். சரி, அப்போ சர்வம் புஷ்யதிதி பிருத்திவி ஆர் பூஷா அர்த்தம் எடுத்தது. ஸோ 4 வர்ணங்கள் வந்தாச்சு. இப்போ 4 வர்ணங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 14வது மந்திரத்தில் 4 வர்ணங்கள் ஆயிப்போச்சு. அப்புறம் என்ன சொல்றது, போகாதா அப்படின்னு? இல்ல உபனிஷத்து சொல்றது இன்னும் என்னமோ சிருஷ்டி பண்ணிடணுமா. என்ன சிருஷ்டி பண்ணிடும்? 14வது மந்திரம் பாருங்க. சனைவ வெபவத் தத் ஸ்ரேயோ ரூபம் அத்யஸ்ருஜத தர்மம் ததேதத் க்ஷத்ரஸ்ய க்ஷத்ரம் யத் தர்மः தஸ்மாத் தர்மாத் பரம் நாஸ்தி அதோ அபலீயான் பலியாகும் சமாஷகம் சதே தர்மேண யதா ராஜ்ஞைவம் யோ வை ச தர்மः சத்யம் வை தத் தஸ்மாத் சத்யம் வதன் தமாஹு தர்மம் வததி இதி தர்மம் வா வதந்தகம் சத்யம் வததீத்யேதத் ஏவைத்தத் உபயம் பவதி தத்யைவைத்த உபயம் பவதி. முக்கியமான ஸ்லோகம், மந்திரம். இது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க வேண்டியது. அப்போ 4 வர்ணங்கள் சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் உபனிஷத்தை என்னதான் எதிர்பார்க்கறது, என்னதான் சிருஷ்டி பண்ணணுமா? அப்போ உடனே மறுபடியும் அதே மாதிரி அசுருஜத்துன்னு சொல்றது என்னன்னா, 4 வர்ணங்களுக்குள்ள முதல்ல பார்த்தோம், க்ஷத்திரியனுக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்ரேயஸ் எல்லாம் பிளஸ் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப பவர் கொடுக்கப்பட்டது கம்ப்ளீட். இந்த 3 பேர் யாருக்கு இல்லை, 3 பேர்னு அப்பவே பிராமணன் நானே உனக்கு கீழே இருப்பேன், உன்னை நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன். கண்டிப்பா இவங்களும் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ 4 வர்ணங்களும் க்ஷத்திரனுக்கு. அப்படி க்ஷத்திரனுக்கு அவ்வளவு பலமும் சக்தி கண்ட்ரோல் பவர் எல்லாம் கொடுத்ததுனால, ஓகே, தேர் இஸ் எ பாசிபிலிட்டி, சான்ஸ் இருக்கு, அந்த க்ஷத்திரியன் அவனுடைய பவர்னு உபயோகப்படுத்தி he can abuse others, he can misuse others, he can do the corruption. இந்த வார்த்தைகள் எதுக்குன்னா, நமக்கு இப்போ பொலிட்டிஷியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு புரியறதுக்கு தான் இப்படி சொன்னேன். ஆனா சங்கரர் இது எழுதியிருக்காரு, அவர் சம்ஸ்கிருதம்ல எழுதியிருக்காரு, இதே எழுதியிருக்காரு. க்ஷத்திரியன் அப்புறம் அகௌரவமா பார்ப்பாரு, he may abuse or misuse and corruption. அதனால இந்த க்ஷத்திரியன் கூட அப்போ கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராவது வேணும் అని யோசிச்சு, க்ஷத்திரியன் கூட கண்ட்ரோல் பண்றதுக்கு க்ஷத்ரஸ்ய க்ஷத்ரம் ஏதாவது வேணும். அந்த வார்த்தை அங்க இருக்கு, க்ஷத்ரஸ்ய க்ஷத்ரம். க்ஷத்திரியனுக்கு க்ஷத்திரியன் என்னது? அப்போ என்ன சிருஷ்டி ஆயிடுச்சாமா? ஸ்ரேய ரூபம் தர்மம், அந்த வார்த்தை அங்க இருக்கு மந்திரத்தில். ஸ்ரேயஸ்ன்னா ரொம்ப சிறந்த, பாராட்டத்தக்கப்பட்ட, பெரிய பெருமையா இருக்கிற ஸ்ரேயம் ரூபம் தர்மம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால தர்மத்துக்கு ஒரு தேவத்தை இருக்கான் இல்ல, தர்ம தேவத்தை தான் தர்மபுத்திரனா பிறந்தாரு மகாபாரதத்துலன்னு சொல்றோம் இல்லையா, தர்மம். அப்போ க்ஷத்திரியனு அப்படி தப்பு வழியில போனா, கரப்ட் ஆயிடுச்சுன்னா
సమాజత్తులో ఎంగాவது எந்த சமாஜமாவது மிச்ச 3 வர்ணங்களும் கரப்ட் ஆகும், அதர்ம வழியில போவாங்க. யதா ராஜா ததா பிரஜா. அதுதான் இப்ப இல்ல, இப்போ கவர்மெண்ட். ஆனா இன்னும் முழுசா வரணுமே, எல்லா இடத்துல வரணுமே. இப்போ இருக்கிற இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இது வேற அது வேற, இதோட எலெக்ஷன் டைம் வேற அதோட எலெக்ஷன் டைம் வேற. இன்னும் அப்படி இருக்கு, எல்லாம் சரியாகும். பட் மொத்தத்துல மாற்றம் இல்லைன்னா எப்படி ராமர் கோவில் வரும்? வந்துச்சு இல்ல. சும்மாவா? ஸோ அதனால பாகவதத்துல நிறைய கதை பார்த்தோம். அங்க பிராமணர்கள் கோபம் வந்துச்சு. அந்த வேணன் வந்து ராஜவம்சத்துல அப்படி இப்படி 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 பிறந்தானே, அவனு ஒரு ராஜா சரீரத்தினை கடைஞ்சதுக்கு அப்புறம் இவன் வந்தான் கீழே பாகத்துல இருந்து. அவன் ஃப்ரம் தி லெக்ஸ் தான், அதுல வந்ததுனால அது மலினத்தோட வேணன். அவனு ரொம்ப துர்மார்க்கன் இருக்கும்போது பிராமணர்கள் எல்லாருக்கு கோபம் வந்துச்சு. சும்மா அவன் அப்படின்னு சொன்னா சுத்துன்னு விழுந்துட்டான். ஞாபகம் இருக்கா வேணன் கதை? அவ்வளவு சக்தி இருந்தா கூட பட் தே கிவ் திரும்பி க்ஷத்ரியன் ராஜா. நாம அங்க எங்க பேசிட்டோம்? சங்கராச்சாரிய சரித்திரத்துல புத்த மதம் பத்தி பேசும்போது நிறைய சொல்லியிருக்கேன். அங்க புத்த மதம் செஞ்ச ரொம்ப கடுதல் நாட்டுக்கு என்ன అనేది. அவர் ஒண்ணும் பண்ணல பாப்போம், அவர் மகாத்மா தான், அவர் ஞானி தான், அவர் எல்லாம். ஆனா அதுக்கப்புறம் அனுசரிச்ச அதோட கருத்து சரியா எடுத்துக்காம அது எல்லாருமே காவி போட்டுக்கோன்னா ராஜாக்கள் எல்லாம் காவி போட்டுக்கிட்டா எப்படி ஆகும், என்ன ஆகும்? அப்படி என்ன அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உடனே சொல்லியிருக்கலாம் இல்ல, வா நானும் வரேன் உங்க கூட, போதும் போதும் 1116 வயசு ஒரே குழப்பமா கஷ்டமா இருக்குவான். உனக்கு ஒரு கஷ்டம் வேற, இந்த யுத்தம் எப்படி பண்ணணும் நீ? எனக்கு ஆகுது போலியே பகவத்கீதை உபதேசம் பண்ணாரு. ஆனா புத்தர் பகவத்கீதை மாதிரி உபதேசம் பண்ணல, அது எதுவுமே வச்சுக்கல, வேதத்தினே தொடையாம பக்கத்துல வச்சுட்டு அஹிம்சா சாந்தி அப்படின்னாரு. அது என்னமோ அந்த கரிஷ்மா அப்படி பரவிச்சு. அவருடைய ஞானத்தினை யாரும் எடுத்துக்கல. இந்த சிம்பிள் யமனியமும் போது சொன்ன அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அதே எடுத்துக்கிட்டாங்க. ஞானம், தர்மம், நாடு, இது எல்லாம் டூ மச் அஹிம்சனை அந்த கருத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்காம ஆளுங்க சர்வ நாசனம் ஆகிப்போச்சு. அதுக்கு இப்போ நம்ம பெனால்ட்டி பே பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, ராஜா வந்ததுனால அங்கங்க போயிட்டு வந்தோம், ராமர் கோவிலுக்கு, இன்னும் புத்தர்கிட்ட. வேற எப்ப சொல்ல முடியும்? அப்புறம் அப்ப என்ன, க்ஷத்ரியனுக்கு மேல தர்மம் பலவந்தகா பலீயசி, பலானப்பி பலீயசி, தர்மம் இஸ் பலவந்தக பலவத்தரக, சூப்பர் ரிலேட்டட். அது சொல்லி உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, அந்த சாதாரண மனுஷன் பலகீனமா இருக்கிறவன் ராஜா கூட சண்டை போட முடியும். இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் திருடன் ஏதாவது கஷ்டமா இருந்தா கவர்மெண்ட் ராஜா கிட்ட தான் போய் சொல்லிக்கணும். ஆனா தர்மம் అనేది வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மனிதனு கூட ராஜானை தோற்கலாமா? உபனிஷத்து சொல்றது இதே எக்ஸாம்பிள் அங்க சொல்லியிருக்கேன். இப்போ சாதாரண மக்கள் எல்லாரும் நினைச்சா ராஜானை மாற்ற முடியாது, நாட்டில் மாற்றலாமே, தூக்கி போடலாம். ஆனா இங்க ஆல்ரெடி கரெக்டாய் இவங்களுக்கு அது அந்த தர்மம் అనేది என்னன்னு தெரியாம யாரும் தர்மம் விரும்பல, சுவார்த்தம் தான் விரும்புறாங்க இல்லையா? அப்ப எப்படி பண்ணுவான்? ஆனா இது நிஜம்தான்.
ஆனா இப்போ இந்த காலத்துல நடக்குமா சார் அப்படின்னு தோணலாம். நீங்க மகாபாரதம் பாருங்கோ, பாகவதம்ல கதைகள் பாருங்கோ, எல்லா இடத்துலயும். இன்னும் அங்க வரைக்கும் வேண்டாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இது அதுக்கப்புறம் கூட நடந்துச்சு நிறைய. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்ச வாழ்க்கையில அவருடைய அப்பா குதிராம் சட்டர்ஜி, அவர் ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிறவர். அங்க அந்த ஊர் ஜமீன்தார யாரோ வந்து, இவன் ஒரு பொய் சொல்லுங்க, நீங்க இந்த பொய் சொல்லிட்டா அதுக்கு இவ்வளவு கொடுப்போம் அவ்வளவு கொடுப்போம் இவ்வளவுன்னு, என்னால பொய் சொல்ல முடியாதுன்னாங்க. அப்புறம் அவங்களை கஷ்டப்படுத்திட்டு ஏதோ பண்ணி அவன் ஊர்ல இருந்து வெளியே போற போல் துரத்துற மாதிரி ஆயிட்டு வேற ஊருக்கு வந்தாங்க. அப்படிப்பட்ட தர்மத்தை குடிச்சிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஏழை பிராமணர்கள் வீட்டுல ஒன்னும் படிக்காம இருக்கிற ஒரு பிறந்த ஒரு குழந்தை, அப்புறம் அவருக்கு அந்த பாருங்க சத்தியம் எங்க, தர்மம் எப்படி, அந்த சத்தியத்துடைய விஷயம் எங்க வருதுன்னு. அப்படிதான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற இடத்துல அந்த தர்மம் ஆவிர்வவிக்கும். அந்த ஆவிர்வவிச்ச தர்மம் கூட என்ன, ஏதாவது இருக்க, ஒரு படிப்பு கூட இல்லாத, அது எப்படியோ கலக்கட்டால வந்து அங்க இவருக்கு ஒரு காளி கோவில் அந்த அம்மா கூப்பிட்டு இவன் பூஜாரியா வைக்கிறது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? శంకరరు అదే சொன்னேன் நினைக்கிறேன், அந்த ஆவிர்பாவம் అనేది ధర్మమే తను తాను ఆవిర్భావం பண்ணிக்கும். శాస్త్రమే அந்த జ్ఞాన మాతావే తను తాను ఆవిర్భావం பண்ணிக்கும். அது எப்படி எங்க అనేది தெரியாது. மகாத்மாக்களை ஆவிர்பவிப்பாங்க, ஆவிர்பவி வைக்கலாம், மகாத்மான்னு பிறக்க வைக்கலாம். அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. மகாத்மாக்களை பிறக்க வைக்கலாம். அந்த காலத்துல அப்படி கூட அந்த அனுஷ்டானம், அந்த உபாசனை செய்யறவங்களை வந்து வேணுமன்னா ஒரு குழந்தைனே அந்த காரணத்துக்காக அதுக்காக பிறக்க வைப்பான். அது பண்ணும், அந்த காரியம் பண்ணும். கேரளத்துல நான் எப்போ சொல்லியிருப்பேன், இந்த காக்காஸ்ரீ பட்டாத்திரி அவர் எக்ஸாம்பிள் அதுதான். அந்த காலத்துல தேவி உபாசனை பண்ணி உத்தண்ட சாஸ்திரியான்னு அப்படி இருக்கிற ஒரு பெரிய பண்டிதன் அவன்னு தோற்கடிக்கிறதுக்கே இந்த குழந்தை பிறக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது சாரதா தேவியுடைய கருணை, தேவி உபாசனை பண்ணி அந்த சாப்பாடு கொடுத்து அந்த அம்மாக்கு அந்த நாள அந்த குழந்தைக்கு பிறக்க வச்சுட்டு அதை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஞானி ஆயிடுச்சு. இப்படி தேடிட்டு எத்தனோ இருக்கு எக்ஸாம்பிள்ஸ். தெரியும். சரி, எது சொல்றோம்? தர்மம், அதோட பெருமை பாருங்க. உபனிஷத்து வந்து தர்மம் பத்தி பேசுறது, பிரம்மம் பத்தி தானே பேசணும்னா, தர்மம் இல்லைன்னு பிரம்மம் எங்கதான் வரும்? புருஷார்த்தங்கள கனெக்ஷன் அங்கதானே இருக்கு. அதனால அதை சொல்லி அப்படி உதாரணம் கொடுக்கறது. அப்புறம் என்ன சொல்றதுன்னா, தர்மம் இஸ் கொண்டு சத்தியம் என்றது. நான் இது பார்க்காம அந்த சத்தியம் வார்த்தை பற்றி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். தர்மம் இஸ் கொண்டு சத்தியம் ஐடென்டிக்கல்னு சொல்றது, அது எப்படி? அதுக்கு சங்கரர் வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. சத்தியம் என்ன, தர்மம் என்ன, ரெண்டு ஐடென்டிக்கல் எப்படி ஆகும்னா, ரெண்டு விதம் எப்படி புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரார்த்தேன நியாயமானம் சத்தியம், சாஸ்திரத்தினு கேட்டதுனால தெரிஞ்சுக்கப்படுறது அது சத்தியம். இதுல ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்கு. சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு பிரம்ம விஷயமே தெரியுது, அந்த சத்தியம் எடுத்துக்கிட்டா கூட சரி. எது கூட அசல் எது தர்மம் எது தர்மம் சார், யார் சார் சொல்றது? ஒரு நாடு ஒரு இடத்துல ஒரு விதமா பேசுறாங்க. இந்த மாநிலம் தலைவர் ஒரு மாதிரி பேசுறார், அந்த மாநிலம் தலைவர் ஒரு மாதிரி பேசுறாரு. இப்படி ஒரு மாதிரி பேசுறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் மேலுக்கு வந்தாங்க சார், வராங்க சார், இடிக்க போறாங்க. என்ன மதிப்பு இருக்காங்க?
பட் அவங்களுக்கு கூட கோஷம் போடுற கை தட்டுற மக்கு அசடுகள் எல்லாரும் இருக்கிறதுனாலதான் அதெல்லாம் வந்து தலை தூக்கி மைக் வச்சு பேசுறது. நிக்கிறதுக்கு கூட அந்த பிராமணர்கள் எப்படி அப்படி சொன்னா கீழே விழுந்த மாதிரி இவங்க எல்லாரும் விழுந்து போடும். மக்கள் அவ்வளவு. அதுதான் விவேகானந்தர் எதிர்பார்த்தாரு. ரோர் லைக் லைன் அவரு பாஷன் புரிஞ்சுக்கிறதுன்னா தனிப்பட்ட ஒரு மூளை வேணும். ரொம்ப கஷ்டம். அப்படி ஏதோ அந்த கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கினவங்களும் அதை எடுத்துக்கிட்டு கொண்டு போற அந்த விளக்கு தான் நாட்டுல இப்போ கூட. இன்னைக்குதானே அவரோட பர்த்டே. நல்ல ஞாபகம் வந்தாரு. கரெக்டா. டுடே இஸ் தி யூத் டே. ஜனவரி 12 தானே இன்னைக்கு 13. சரியா சொல்லுங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் எஸ், குட். இன்னைக்கு நேஷனல் யூத் டே. இன்னைக்கு விவேகானந்தரோட பிறந்த நாள். சரி, சாஸ்திரார்த்தேன நியாயமானம் சத்தியம். அப்புறம் தர்மம் என்ன சார்? சாஸ்திரார்த்தேன அனுஷ்டீயமானம் தர்மம். தெரிஞ்ச போகாது. அப்புறம் அந்த சாஸ்திரம் சொன்னது அது அனுஷ்டானம் பண்ண அது தர்மம் ஆகிறது. அது தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா சத்தியம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனால சத்தியம் தர்மம் ரெண்டும் பக்கத்துல ஒண்ணுதான். ஒண்ணு வந்து நாலேஜ் லெவல்ல இருக்கு, சரியா? இன்னொன்னு வந்து ஆக்ஷன் லெவல்ல இருக்கு. தட்ஸ் இட். எப்போ ஆக்ஷனும் நாலேஜ் ரெண்டும் சேரலையோ, ஹெட் அண்ட் ஹார்ட் ஆர் நாட் கோஆர்டினேட்டட், எல்லாமே கொலாப்ஸ், கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் சத்தியம் வத தர்மம் ஷர. ஏன் சத்தியமும் தர்மம் ரெண்டு பதங்கள் உபயோகப்படுத்து உபனிஷத்து தைத்திரியம்? சரி, இப்படி உபனிஷத்து அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்ததை அந்த ரெண்டு சத்தியம் தர்மம், தர்மம் தான் சத்தியம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது 15வது மந்திரம். என்ன, 4 வர்ணங்களுக்கு அப்புறம் எல்லாத்தினையும் கட்டி பிடிச்சி நடத்த வைக்கிறது தர்மம் అనేది புரிஞ்சுக்கணும். தர்மம் என்ன, இது ஏதோ பஞ்சமகாபூதங்கள் நேச்சர் அந்த தர்மம் மட்டும் இல்லை, சரியா? எவ்ரிதிங். 15வது மந்திரம். ததேதத் பிரம்மா க்ஷத்ரம் விட்சூத்ரஹ ததக்னினைவ தேவேஷு பிரம்மா அபவத் பிராமணோ மனுஷ்யேஷு க்ஷத்ரியேண க்ஷத்ரியः வைஷ்யேன வைஷ்யः சூத்ரேண சூத்ரः தஸ்மாத் அக்னாவேவ தேவேஷு லோகமிச்சந்தே பிராமணோ மனுஷ்யேஷு ஏதாபியாகம் ஹி ரூபாபியாம் பிரம்மா அபவத். அங்க வரைக்கும் நிறுத்திக்கணும், ஏன்னா அங்கிருந்து டாபிக் மாறும். சரியா? குட். டாபிக் மாறும் அங்க. சார் என்ன சார் எல்லாம் பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரன் காலையில இப்படி எல்லாம் ஜாதி பத்தில பேசுறீங்க. யாராவது கேட்ட ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க. அப்படி ஜாதி கூட பத்தி பேசக்கூடாதுன்னு சூழ்நிலை இருக்கும்போது உபனிஷத்து ஜாதி பத்தி பேசுறது, பகவத்கீதை ஜாதி பத்தி பேசுறது. அப்ப ஜாதி என்ன, நீ உனக்கு தெரிஞ்சது நீ நினைக்கிறதே தவறு. மனுஷ ஜாதி, விருட்ச ஜாதி, ஜந்து ஜாதி கூட இருக்கு. மனுஷ ஜாதிలో மனுஷன் எப்படி வாழணும்னு நீ என்ன சொன்னாலும், நீ சொல்லலைன்னா கூட இந்த 4 சுபாவம் இருக்கிறவங்க, 4 வகையான மக்கள் எல்லாம் சேர்ந்துருந்தானே சொசைட்டி, சமுதாயம். நீ எந்த ஊர், அமெரிக்கா எடுத்துக்கோ, ஜப்பான் எடுத்துக்கோ, மக்கா எடுத்துக்கோ, ஏதோ ஊர் எடுத்துக்கோ, அந்த ஊர்ல ரூல் பண்றவங்க இல்லையா,
அந்த ஊர்ல அல்லாஹு அக்பர் கத்துறவன் இல்லையா? அந்த ஊர்ல பிசினஸ் ட்ரேடு, அந்த ஊர்ல கூட லேபர் இல்ல இருக்காங்க இல்லையா? அதான் சொல்றேன். எங்க இல்ல? எந்த காலத்துல இல்ல? அதனால இது புரியாம பேசுவாங்க. அது ஒரு காம்ப்ளிகேட்டட். அதுக்கு ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் படிச்சுதான் புரிஞ்சுக்கணும் தவிர சாதுர் வன்யம்மயா சிருஷ்டம்னு படிச்சோம். இங்க அடுத்தது சரி தேவலோகம் பத்தியும் பேசுறீங்க சார், நமக்கு எதுக்கு? அது அந்த தெருக்கூத்து, நம்ம தெருக்கூத்து என்ன சொல்லும்? உபனிஷத்து இந்த மந்திரத்தில் மனுஷ லோகத்துல மனிதர்களுக்கு நடுவில் கூட 4 வர்ணங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரஜாபதி 4 வர்ணங்களை மனுஷர்களையும் சிருஷ்டி பண்ணாரு. பிரஜாபதினே அடிக்கடி சொல்றோம்னா முதல்ல ஆரம்பம் அங்கதானே சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அக்னி வந்துச்சு, அக்னில வந்து இப்படி எல்லாம் சொன்னோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சாமா, ரொம்ப சிம்பிள். அக்னி தேவத்தை, அக்னி பிராமணன், தேவ பிராமணன் அக்னியே அவரை மனுஷ பிராமணன் ஆயிட்டாராம். மனுஷ பிராமணன் ஆயிட்டார். அதனாலதான் அக்னி பிராமணா இஸ் ஈக்குவல் டு அக்னி. இது ரெண்டு ஒண்ணு. அக்னி அந்த தேவ பிராமணனா இருக்கிற அக்னி தான் இங்க பிராமணன் ஆகும். இதுக்கு எங்க ஆதாரம்னா கட்டோபனிஷத்துல நச்சிகேதர் யம தர்மராஜன் பார்க்கறதுக்கு போனப்போ 3 நாள் யம தர்மராஜன் ஊர்ல இல்லாதனால இந்த பையன் வந்து பிரம்மச்சாரி, நான் எஜமான் இல்லாம வீட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வாசல்ல தின்ன மேல உட்கார்ந்தா, சாப்பிடாம ஜலம் கூட குடிக்காம. அப்புறம் 3வது நாள்ல வந்த உடனே யம தர்மராஜனுடைய பத்தினி வந்து ஓடி ஓடி போய், ஐயே வாங்க வாங்கோ, எவ்வளவு டேஞ்சர் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு, வைஸ்வானரஹா பிரவிசந்தி, நம்ம வீட்டுக்குள்ள அக்னி வந்துச்சு அன்ற யமனுடைய வைஃப் வைஸ்வானர அக்னி, வைஸ்வானரஹ பிரவிசந்தி அதிதி பிராமண, அதிதி ரூபத்துல பிராமணன அக்னி, பிராமண குருஹான், நம்ம கிரகத்துக்குள்ள வந்தாச்சு. அதனால தஸ்யைதாம் சாந்திம் குருவந்தி, முதல்ல சாந்தி படுத்துங்கோ, சாந்தி படுத்துங்கோ. அதனால பிராமணனுக்கு தட்சணை கொடுத்தியோ, கௌரவப்படுத்தியோ, காலுக்கு நமஸ்காரம் பண்ணியோ, இதெல்லாம் ஏன் ட்ரெடிஷன் இப்படி வச்சிருக்காங்கன்னா, அவன் வேதம் படிச்சிருக்கணும். அது சரியா? அப்புறம் பிராமணனுடைய சிறப்பு சொல்லும் மந்திர கடைசியில. ஸோ இந்த மந்திரம், அதனால சாந்தி குருவந்தி அர வைவஸ்வதோதகம், ஜலம் கொடுங்க முதல்ல, சாந்தி படுத்தணும். அதிதி வீட்டுக்கு வந்தா அதிதி கூட, அதிதி பிராமண ரெண்டும் சொல்லிருக்குல்ல, கெஸ்ட் ஆல்சோ ஷுட் பி ரெஸ்பெக்டட் அப்படி. ஸோ அதுதான் இங்க. அப்புறம் இந்த 4 தேவ வர்ணங்கள் எது இருக்கோ அவங்களே இங்க 4 வர்ணங்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்லிச்சு உபனிஷத்து. அங்க தேவ கஷத்திரிகளே, இங்க தேவ மனுஷலோக கஷத்திரிகள், அங்க வயசு கரஸ்பாண்டிங்லி அப்படி. அப்புறம் அப்படின்னா இங்க மனுஷலோகத்துல இருக்க 4 வர்ணங்களுடைய ப்ரிசைடிங் டைட்டிஸ், கரஸ்பாண்டிங் ப்ரிசைடிங் டைட்டிஸ் ஆர் அக்னி. அப்புறம் அந்த லிஸ்ட் கொடுத்தோம் இல்லையா, கஷத்திரிய லிஸ்ட் கொடுத்தோம், அதெல்லாம் அப்புறம் சொல்லி உபனிஷத்து வந்து இந்த 4 பேருக்குள்ள தேவலோகத்திலாவது இங்காவது பிராமணன் வந்து சுப்பீரியர். இது வேற சொல்லுங்க, திட்டுவாங்க. ஆல்ரெடி அவனு வயிற்றெரிச்சு இருக்கான், அவன் வயிற்றெரிச்சலா இருக்கு. எப்படி சொல்லியாவது எல்லா கோவிலும் வந்து பிராமணங்களும் துரத்தணும்னு பாக்குறாங்க. பிராமணன் சுப்பீரியர். ஆனா நம்ம வேதாந்தம் சாஸ்திரம் படிச்சதுனால நம்ம தெரிஞ்சுக்கணும், குணதகா பிராமணனா, அப்போதான் சுப்பீரியர்னு சொல்ல முடியும். நான் கர்மதகாவா ஜாதிதகாவா,
கர்மனால ஜாதினால பிராமணன் சுப்பீரியர் இல்லை, குணத்தக பகவத்கீதையில பேசியிருக்கோம் அதை பற்றி. அப்புறம் உபனிஷத்து வந்து காரணம் கொடுக்காது, சும்மா சொல்லிட்டு அப்புறம் இவங்க இப்படிதான் தலை பிரிச்சுக்குவாங்க, ஏதாவது சண்டை போட்டுக்குவாங்க, சொன்னாலும் சண்டை போட்டுக்கிறோம். உபனிஷத்து ரீசன் கொடுக்கறது என்னன்னா, இங்க பாரு, தேவலோகத்துல அக்னி பிராமணனு சிரேஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னா, யாராவது இந்த மனுஷலோகத்துல இருக்கிற அங்கே அவர் தான் எல்லாரும் உருவாக்கிட்டார், அது வேற விஷயம். இப்ப இந்த மனுஷலோகத்துல யாராவது கூட மேல லோகங்களுக்கு போகணும்னா அக்னி மூலமா தான் போகணும். அதனால எல்லாத்துக்கும் அக்னி இருக்கணும், இல்ல அக்னி மூலமா தான் போகணும். அப்போ பெருமை தானே, யாராவது ஆகட்டும் இங்க அக்னி மூலமா போகணும். அதனால அவருக்கு பெருமை, அங்க சுப்பீரியர். இன்னொரு ரீசன் என்ன சொல்றதுன்னு உபனிஷத்து, அப்புறம் மனுஷலோகத்துக்கு வந்துச்சுன்னா இங்க பிராமணன் இங்க சுப்பீரியர் தான். எந்த வகையிலன்னு சொன்னா, இங்க பிராமணனாமா அசல் எந்த அக்னின்னு கூட பூஜிக்க வேண்டியது இல்லையாமா, அக்னி காரியம் பண்ணாம ஜபத்தினாலேயே இவனும் மேல லோகத்துக்கு கூட போலாம், ஜபத்தினாலேயே மேல லோகத்துக்கு போலாம். அப்புறம் நமக்கு சந்தேகம் வரும், அக்னி மேல டிபெண்ட் ஆகாம. இது எப்பவுமே கேட்கலையே இல்லை, ஜபத்தினாலே. அதுக்கு சங்கரர் வந்து மனுஸ்மிருதியில வந்து ஒரு ஸ்லோகத்தின் கோட் பண்றார். ஜப்யே நைவ து சம்சித்யேத் பிராமணோ நாத்ர சம்சயः. ஜபத்தினால மட்டுமே பிராமணனு வந்து சித்தினி அடையலாம். இந்த சம்சித்திவன்னா மேல லோகத்துக்கு எல்லாம் போலாம். எல்லாரும் அக்னி வச்சு இங்க ஜபத்தினாலேயே, ஜபே நைவ மனுஸ்மிருதி குறியாதன்யன்னவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே. அப்போ பிராமணனுக்கு இந்த எந்த மந்திரம், ஒரு ராமநாமம் சொல்லல, இங்க வந்து மந்திரம் ஜபம், ஓகே நாமம் கூட வச்சுக்கலாம். ஸோ அவனுக்கு அந்த லோகங்கள் வந்து ரொம்ப சுலபமா ஃப்ரெண்ட்லியா இருக்குமா, யூ கேன் அட்டைன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதியில சொன்னது சங்கரர் கோட் பண்றாரு. இப்போ புரிஞ்சுது எதனால பெருமைன்னு. வேற அதர் திங்ஸ் எல்லாம் தேர். குணபிராமணன் இங்க வேதம் வச்சிருக்கா, வேதத்தை வச்சு ஜீவிச்சுக்கிறான், வேதத்தாக ஜீவிக்கிறான், அவன் வயத்துல வேதம் இருக்கு, கண்டத்துல வேதம் இருக்கு, மூளையில வேதம் இருக்கு, அதனால மதிக்கிறான். இப்ப இது வந்து நமக்கு தெரியாத ரீசன் இப்படி இருக்கு. மனுஸ்மிருதியில ஸ்லோகம் இருக்கு, சங்கரர் சொல்றார். அதனால சங்கரர் வந்து வேற இன்னொரு பாயிண்ட் நமக்கு ஞாபகம் சொல்றாரு. அந்த 6வது மந்திரத்துல பார்த்த மாதிரி பிரஜாபத்துடைய வாயில இருந்து முதல்ல அக்னி வந்துச்சு இல்லையா, அதனால அது சிரேஷ்டம். அதுக்கப்புறம் இந்த அக்னியில வந்து எல்லா தேவ வர்ணங்கள். அதே போல் மனுஷலோகத்தில் முதல்ல வந்து இங்கேயும் பிராமணன் தான் முதல்ல வந்தான். மூத்தவனு முதலவனு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஓகே. அப்படி பார்த்தா கூட பிராமணோஸ்ய முகமாசேத் பாஹூராஜன்ய கிருதः ஊரு ததஸ்ய யத்வைஷ்யः பஸ்யாகும் சூத்ரோ அஜாயத. முக அப்கோர்ஸ் அதுல முதல்லன்னு சொல்லல, மனுஷர்களுக்குள்ள முதல் பிராமணன் வந்ததுனால அதே ஆர்டர்ல அங்க கூட அக்னி வந்துச்சு முதல்ல, பிராமணன் தேவ பிராமணன், அதே தேவ அக்னி தான் இங்க பிராமணனா. அப்படின்னா
அப்படிதான் இங்க இந்த வர்ணங்கள் இருக்கிறதுனால இந்த விதத்துல பார்த்த கூட பிராமணன் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா 4 வர்ணங்களும் தேவைப்படுறவன் தானே அவங்க வெயிட் பண்ணாங்க. அவங்களா ஒண்ணும் பண்ண முடியல. 4 சமந்தா. இந்த தாரதமியங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் மனுஷர்களை அப்புறம் தப்பு மார்க்கத்துல போறாங்க, புரிஞ்சுக்கல. அதனால சனாதன தர்மம் అనేది அப்போ இப்போ எப்போ மனிதர்கள் நல்ல விதமா சௌக்கியமா சுகமா சேர்ந்து வாழணும்னா இன்னொரு மெடிசன் ரெமெடி கிடையாது. புரிஞ்சுதா? அதுக்குதான் 4 இல்லை 6 டாபிக் சனாதன தர்மம் பத்தி 3 பாஷையில. எங்க சும்மா அப்படி அப்படி ஏதோ தொட்டி இவ்வளவு பிசிறு பேசிருக்கு, அது எங்க முடியும்? சரி, அதுக்கப்புறம் அடுத்த போர்ஷன் வேற டாபிக். அது என்ன ஜஸ்ட் சொல்லிட்டு நிறுத்துறேன், இப்ப பேசல. சரி, அக்னி ஆராதிச்சதுனாலேயே மேல லோகங்களுக்கு போலாம். அப்புறம் இங்க பிராமணன் அசல ஜபம் பண்ணாவே போதும், அக்னி கூட தேவையில்லை, மேல லோகத்துல போலாம். அவ்வளவு பெருமை இருக்கும்போது இந்த அக்னினை ஆராதிச்சே இந்த ஜபம் பண்ணே மோட்சம் அடைய முடியாதா? இவ்வளவு பெருமையா பேசுறீங்க, மோட்சம் அடைய முடியாதா? உபனிஷத் சொல்றதே இல்லை, அடைய முடியாது. அந்த விஷயம் பேசுறதே 15வது மந்திரத்துல அடுத்த பாதி. அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். சத்